Good morning students, I am MRK. We are going to see +1 mathematics exercise 3.2 அதற்குள்ள introduction மட்டும் பார்த்துக்குருவோம். First introduction. கொஸ்டினில் ரேடியன் கொடுத்து, அதாவது இல்லை ரேடியன் கேட்டால், ரேடியன் அப்படின்னு கேட்டால் கிவன் வந்து டிகிரி கன்வெர்ட் இன்ட்டு ரேடியன் அப்படின்னு சொன்னான். கிவன் டிகிரி கொடுத்து கன்வெர்ட் இன்ட்டு ரேடியன் கேட்டான். டிகிரி இன்ட்டு π/180. இது ஒரு கான்செப்ட். செகண்ட் ஒன், கிவன் ரேடியன் கொடுத்துட்டு டிகிரி கேட்டால் கன்வெர்ட் பண்ண சொன்னான். ரேடியன் இன்ட்டு 180/π. புரியுதான்னு பார்த்துக்கோ. நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். ஓகேங்களா? குட். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. எக்ஸசைஸ் 3.2 ஃபஸ்ட் ரோம லெட்டர். கொஸ்டின் நம்பர் 1. ஃபஸ்ட்டு டிகிரி கொடுத்துருக்கு, 30 டிகிரி கொடுத்துட்டு கன்வெர்ட் இன்ட்டு எதாவது மாற்ற சொல்லியிருக்கு, ரேடியன் மெஷராக மாற்ற சொல்லியிருக்கு. அப்போ யோசிக்கணும், தீட்டா கொடுத்துருக்கு 30 டிகிரி. அப்போ ரேடியன் ஈக்குவல் டு தீட்டா இன்ட்டு என்ன வரணும், π/180. அப்போ தீட்டா 30 இன்ட்டு π/180. அப்போ 30யும் இதே அடிச்சிட்டோம்னா π/60. அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. செகண்ட் சம் வாட் இஸ் கிவன் அப்படின்ட்டு பாரு. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. ஃபஸ்ட்டில் செகண்டு 135 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுவும் தீட்டா தான். அப்போ ரேடியன் ஈக்குவல் டு 135 டிகிரி இன்ட்டு π/180. ஓகே, இப்போ அடிக்கிறோம். 5 டேபிள் அடிச்சுக்க. 5 டேபிள் அடித்தோம்னா என்ன வந்துடும், பொறுமையாக நிதானமாக அடி. 2 5s are 10. 5 டேபிள் அடிக்கிறேன். 7 5s are 35. 3 5s are 15. 6 5s are 30. 12 9 3 4. 3π/4 அப்படின்றதான் ரேடியன். ஓகே. தேர்டு ஒன், தீட்டா என்ன கொடுத்துருக்கு, -205 டிகிரி. அப்போ அது இன்ட்டு π/180 போட்டோம்னா டைரெக்டாக செஞ்சுட்டேன். ஓகே, பார்த்துக்கோ. ஒன்றுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், இதே மாதிரி நீ ப்ரெசென்ட் பண்ணிக்கோ. ஓகே, குட். அடிச்சிட்டோம்னா -4π/36 அப்படின்னு வருது. ஃபோர்த்து ஒன் என்ன இருக்குது அப்படின்னா 150 டிகிரி இன்ட்டு π/180. நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும், 5π/6 அப்படின்னு வரும். ரைட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் 330 டிகிரி 330 இன்ட்டு π/180 அடிச்சிட்டோம் அப்படின்னா 11/6. இப்போ 11π/6 ரேடியன் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே ரேடியன் எழுதிக்கோ. இந்த மாதிரி வர்றது பை வர்றதுக்குள்ள ரேடியன். ஓகே, குட். இது ஃபஸ்ட்டு கணக்கு எப்படி செஞ்சுருக்கணும் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் ப்ரெசென்ட் பண்ணு. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர். ஓகே, குட்.
second one, question number 2. இதில் டிகிரி கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கு, ரேடியன் கொடுத்துருக்கு. அப்போ 180/π இதுதான் ஃபார்முலா. ஓகே, குட். செகண்டில் ஃபஸ்ட்டு π/3 கொடுத்துருக்கு. அப்போ இன்ட்டு போட்டு 180/π, அப்போ அடிச்சிட்டோம் அப்படின்னா 60 டிகிரி. ரெண்டாவது ரோமன் லெட்டர் π/9 கொடுத்துருக்கு. இன்ட்டு 180/π அடிச்சிட்டோம் அப்படின்னா 20 டிகிரி. மூன்றாவது ரோமன் லெட்டர் 2π/5 இன்ட்டு 180/π ஈக்குவல் டு 72 டிகிரின்னு வருது. π அடிச்சிரு, இது ரெண்டையும் அடிச்சிரு, 36. ஃபோர்த் ரோமன் லெட்டர் 7π/3 இன்ட்டு 180/π அடிச்சிட்டோம்னா 420 டிகிரி. ஃபிஃப்த் ஒன் என்ன டிகிரி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. Question number 3. What must be the radius of a circle running path around which an athlete must run 5 times? 5 times ரன் பண்ணுறாங்க சர்க்குலர் பார்த்து. in order to describe 1 kilometer அப்படின்னு கேட்டிருக்கு. ரேடியஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த சர்க்கிள் பார்த்த வந்து 5 டைம்ஸ் ரவுண்ட் அடித்தா 1 கிலோமீட்டர். அப்போ 1 ரவுண்டு வந்துச்சுன்னா 1 கிலோமீட்டர் 5. ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு டிவைட் பண்ணணும் 5ஆல். சொல்கிற புரிஞ்சுக்கோ. ஒரு ரவுண்டு அடித்து இன்னொரு ரவுண்டு அடித்து இன்னொரு ரவுண்டு அடித்து 5 ரவுண்டுகள் அடித்தால்தான் 5 ரவுண்டு அடித்தா தான் 1 கிலோமீட்டர். அப்போ ஒரு ரவுண்டு அடிக்கிறதுக்கு ஒரு ரவுண்டு அடித்தான்னா எவ்வளோ தூரம் அடிச்சிருப்பான்னு தெரியணும்ல. ஒரு சர்க்கிளுக்கு அந்த சர்க்கம்ஃபரன்ஸு ஒரு ரவுண்டு ரொட்டேஷன் அப்படின்றது தெரியணும்ல. அடித்தா என்ன வந்துடும்? 2 5 10 200 மீட்டர்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? இதுதான் எஸ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் என்னது? எஸ்ஸு. நான் ஒரு ரவுண்டு கண்டுபிடிச்சிருக்கேன். 5 ரவுண்டு அவன் கொடுத்துருக்கான். 5 ரவுண்டுக்கு கொடுத்துருக்கான்டா. 5 ரவுண்டுக்கு என்ன கொடுத்துருக்கான்? 1 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கான். நான் அதை வந்து ஒரு ரவுண்டுக்கு மீட்டராக மாற்றிருக்கேன். அதாவது இது 1000 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு ரவுண்டுனா 5 கீழே டிவைட் பண்ணிடணும். 200 மீட்டர் ஒரு ரவுண்டுக்கு. அப்போ 200 சர்க்கம்ஃபரன்ஸு சுற்றி. அப்போ ரேடியஸ் கேட்டிருக்கு. சரியா சொல்கிறது? அப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா 2r/π 200 அப்படின்னு வரும். இப்போ 200 டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதிடலாம். ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு பைன்னு எழுதலாம். ஆருக்கு பதிலாக கண்டுபிடிக்க வேண்டியது பைக்கு வந்து 180 டிகிரி. பை எவ்வளவு? 180 டிகிரி அப்படின்றத கீழே கொண்டு வரலாம். இதை அடிச்சிட்டா என்ன வந்துடும்? 100 வந்துடும். பை வேணால் பை போட்டுக்க. சரியா? இப்போ பைக்கு வேல்யூ 22/7. அந்த வேல்யூ போட்டு தான் இங்கே அடிக்கணும். நீ வாட்டில் 180 டிகிரி போட்டுறாத. சரியா சொல்கிறது? அப்போ 100/22/7 ஈக்குவல் டு ஆர். தலால் மாற்றிக்கோ. ஆர் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 7/22 அப்படின்னு அடிக்கிறோம். அடிக்கையில் 11 50 350 டிவைடட் பை 11 350 டிவைடட் பை 11. அப்போ ரேடியஸ் அப்ராக்சிமேஷனாக டிவைட் பண்ணோம்னா 31.82 அப்படின்னு வருது. சரியா சொல்கிறது? டிவைட் பண்ணி பார்த்துக்கோ ரெண்டையும். 350 டிவைடட் பை 11 அப்படின்னா 31.82 அப்படின்ட்டு வருது. இதை வந்து நம்ம ரேடியஸில் எழுதுறதுல சென்டிமீட்டர் எழுதுறதா மீட்டர் எழுதுறதா? மீட்டர். கிலோமீட்டர் மீட்டராக மாற்றி செஞ்சோம். இதுதான் கணக்கு. இம்பார்ட்டன்ட் சம் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டான்றதான் ஃபார்முலா. எஸ்ன்ற சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு உள்ளது, சுற்றி வர்றது. சரிங்களா? 5 ரவுண்டுக்கு 1 கிலோமீட்டர் கொடுத்துருக்கான். நான் ஒரு ரவுண்டுக்கு
கிலோமீட்டர் மீட்டராக மாற்றி கன்வெர்ட் பண்ணி செஞ்சுருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்க. இதுவும் மேஜர் ஸ்டெப் தான். இதுவும் கணக்கில் இன்க்ளூட் ஆகத்தான் செய்யும். நான் இதை சைடில் செஞ்சுருக்கேன், நீ முன்னாடி செஞ்சு கொண்டு வந்தாலும் சரி. குட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4. Question number 4. In a circle diameter 40 cm. ஒரு சர்க்கிள் டயாமீட்டர் 40 cm. அப்போ ரேடியஸ் என்ன வந்துடும்? 20 cm. டயாமீட்டர் கிவன் கொடுத்தே கொண்டு வரலாம். ரைட் சைடில் எழுதினாலும் சரி, லெஃப்ட் சைடில் எழுதினாலும் சரி, ஒரிஜினலாக நீ எழுதினா போதும். என்ன ரஃப் ஒர்க்காக பண்ண போகிறோம்? இல்லை கிவன் டி 40 cm. அப்போ therefore ரேடியஸ் 20 cm அப்படின்னு எடுத்துட்டேன். சரியா சொல்கிறது? ரைட். கார்டு லென்த் ஆஃப் கார்டு 20 cm அப்படின்னு கொடுத்துருக்கு. கார்டுனா கீழே இப்படி போடுறது நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சென்டர்லேருந்து இப்படி ஒரு கோடு போடலாம், அதே மாதிரி சென்டர்லேருந்து இப்படி ஒரு கோடு போடலாம். இதுக்கு பேர் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ் தான். இந்த இதுதான் நான். சரியா? இது வந்து எப்பயும் போல் எஸ். ஏபின்றது அந்த லென்த்து ஆர்க்கு எஸ்ஸு. சரிதா சொல்கிறது? ரைட்டு. இதுவும் 20, இதுவுமே மொத்தமாக ஏபின்றதுமே ஏபி ஈக்குவல் டு நான்னா கார்டுன்னு சொல்கிறோம்ல, அது 20 cm தான். சரியா? சென்டர் ஆங்கிள் இந்த டிகிரி எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்கே கொடுத்துருக்கு? நல்லா கொடுத்துருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கா. இது ஒரு ஐசோலஸ் ட்ரையாங்கிள். அப்போ நம்ம தான் பிரிக்கணும். ஐசோலஸ் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஈக்குவல் ஆங்கிளாக இருக்கனால ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் சம் ஆஃப் எ ஆங்கிள் இன் எ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு எவ்வளவு? 180 டிகிரி. அப்போ ஒரு ஆங்கிள் எவ்வளோ வரும்? 60 டிகிரி வரும். 3×6=18. அப்போ ஆங்கிள் தீட்டா வந்து 16 கண்டுபிடிச்சிட்டேன். ரேடியஸ் வேணும். ரேடியஸ் 20 cm கொடுத்துட்டாங்க. அப்போ S is equal to R theta தான். அதே ஃபார்முலா தான். S equal to R theta. S வேணும் 20 into theta. சரியா? தீட்டான்றது என்னது? 60 டிகிரி இன்ட்டு கன்வெர்ட் பண்ணணும்ல π/180. ரேடியனை கன்வெர்ட் பண்ணுறக்காண்டி தான் π/180 போடுறது. அந்த டிகிரியோட 360 போன தடவை π/180 போட்டது காரணம் அது ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறது. அப்போ அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும்? 3 வந்துடும். அப்போ 20 π/3 S equal to, அப்போ பிரித்தோம்னா 20 into 22/7 whole divided by 3. அப்போ 20/3. சரியா சொல்கிறது? இரண்டையும் பெருக்கி விட்டுரு, கீழே 7 கொண்டு வந்துரு. 7 3s are 21, மேலே வந்து 440. அப்போ டிவைட் பண்ணோம்னா அப்ராக்சிமேஷனாக போட்டோம்னா என்ன வருது? 20.92 cm அப்படின்னு வருது. 20.95 cm அப்படின்னு வருது. நீங்கள் வந்து ஈக்குவல்ட்டே போட்டுக்கலாம், ஏன்னா அது வந்து போயிட்டே இருக்கனால. குட். புரியுதான்னு பார்த்துக்கோ. தீட்டாவை அந்த இடத்துல இன்ட்டு ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம்? π/180 போடுறோம். இதை நாத்துச்சுக்கோ. இந்த இடத்துல தீட்டா இன்ட்டு 1π/180ன்றது ரேடியனை மாத்திரக்காண்டி. சரிங்களா? மறந்துடக்கூடாது. ரைட். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இதுதான் யூஸ் ஆகும். ஓகே, குட். நெக்ஸ்ட் 5th சம். ஃபைண்ட் த டிகிரி டி தீட்டா கேட்டிருக்கு ஆஃப் ஆங்கிள் சப்ஸ்டாண்டர்ட் அட் த சென்டர் ஆஃப் சர்க்கிள் ரேடியஸ் 100 cm. ஒரு சர்க்கிளுடைய சென்டர் இது, ரேடியஸ் இது, இதுவும் ரேடியஸ் தான், 100 cm. இது ஏன்னு வேணால் வச்சுக்கோ, இது பின்னு வேணால் வச்சுக்கோ, இது எஸ்ன்னு வச்சுக்கோ. சரிங்களா சொல்கிறது? 100 cm ரேடியஸ் கொடுத்துருக்கு. அப்போ R = 100 cm. ஓகே. நெக்ஸ்ட்டு
பை an arc of length, இந்த arc of length s, arc of length இருக்குல்ல s, அது எவ்வளவுனா 22 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த arc of length, இதுதான் arc of length. அப்போ இதை எழுதையில் s ஈக்குவல் டு arc of length ஈக்குவல் டு r இன்ட்டு தீட்டா. அப்போ 22 சென்டிமீட்டர் r கொடுத்துருக்கு இன்ட்டு தீட்டா. அப்போ 22/100 ஈக்குவல் டு தீட்டா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 22/100, அதை ரேடியனாக மாற்றணும். இது ரேடியன். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், தீட்டான்றது டிகிரிக்கு மாற்றணும்ல. டிகிரிக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணுன்றதை யோசிக்கணும். டிகிரிக்கு மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 180/π. சரியா சொல்கிறது? அப்போ 22/100 இன்ட்டு அடிக்க முடியுமான்னு பாரு. 100 இது 0 அடிச்சிட்டோம்னா என்ன வரும்? 9 வருது, 5 வரும், இங்கே 9 வரும். அப்போ கீழே 5πன்னு வருது, கீழே என்ன வருது? 5πன்னு வருது. மேலே வந்து 22 × 9 வருது. இது 22 × 9, 22 × 9 whole divided by 5 × π. அப்போ 2.22 × 9/5 × 22/7 ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா 22 × 9 × 7/5 × 22 22 அடிச்சிட்டோம். 63/5. சரிங்களா? அப்போ அடிக்கிறோம். 12×5 = 60. ஓகேங்களா? ரைட்டு, டாட் டிகிரி வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு 12×60 போக மிச்சம் 12×60 போயிடுச்சு. மிச்சம் 3 டிகிரி. தெரியுதா சொல்கிறது? 3 டிகிரி அப்படின்ட்டு மிச்சம் பேலன்ஸ் வரும். 3 டிகிரின்றது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா 3 டிகிரி. டேய் தம்பி, இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாடம். இது இந்த மெத்தடு இதை புரிஞ்சுக்கிறணும். அதாவது 1 டிகிரி அப்படின்றது வந்து 60 செகண்ட் அப்படின்னு அர்த்தம். 1 டிகிரி 60 செகண்டு. அதே மாதிரி 2 டிகிரி அப்படின்னா 120 செகண்டு. தம்பி, இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மாற்றி சொல்கிறேன். 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட். 1 டிகிரி ஈக்குவல் டு, சரியா சொல்கிறது? 1 டிகிரி ஈக்குவல் டு டபுள் மேலே பார் கோடு போட்டிருந்தாங்கன்னா செகண்டுன்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? 1 இது வந்து 60 மினிட்டு. அப்போ அதுனா 120 அப்படின்னு அர்த்தம் செகண்டுன்னு. அப்போ 2 டிகிரின்னு எழுதினோம்னா 120 மினிட்டு. அப்போ 3 டிகிரின்னு எழுதினோம்னா பாகை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், பாகை. இது 180. இதில் பேலன்ஸில் வந்து நல்லா கவனிச்சுப்பார். 63 5ஆல் அடிச்சிட்டேன். 12×5 = 60. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 3. அப்போ 3 டிகிரி அப்படின்னா எவ்வளோ இது மினிட்டு? 180 மினிட். அப்போ கீழே என்ன இருக்குது? 5. அப்போது 3 டிகிரி 5ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 5 இருக்குல்ல, அந்த 5 ஆரா பண்ணுற மாதிரி இந்த 5. அப்போ 180 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 36 செகண்ட் அப்படின்னு மினிட் அப்படின்னு வருது. அப்போ இதுதான் அதனுடைய ஆங்கிள். தீட்டா ஈக்குவல் டு 12 டிகிரி 36 மினிட் அப்படின்னு அர்த்தம். மறந்துடாத. அது சில நேரங்களில் டங்கு ஸ்லிப்பாகி மாற்றி சொல்கிறோம் பார்த்தியா? 2 பார் மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து செகண்டு, 1 வந்துச்சுன்னா அது மினிட் அப்படின்னு அர்த்தம். 1 டிகிரி அப்படின்றது, சரியா? 1 டிகிரினா 1 பாகை அப்படின்னு அர்த்தம்.
புரிஞ்சுக்கோ, நிதானமாக செஞ்சுக்கோ. ரைட், கவனமாக. இதெல்லாம் வந்து ஹிண்ட்டு, இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இது வேண்டும், இது இம்பார்ட்டன்ட். சரியா சொல்கிறது? ஏன்னா அதில் வச்சு தான் உனக்கு இந்த 36 மினிட்டை கண்டுபிடிச்சி இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. குட். Question number 6, exercise 3.2ல வாட் இஸ் த லென்த் ஆஃப் ஆர்க் எஸ் கேட்டிருக்கு. இன்ஸ்கிரைப்டு பை எஸ் சென்டர் ஆங்கிள் மெஷர் 41 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு சர்க்கிளில் சென்டர் ஆங்கிள் வந்து 41 டிகிரி. லென்த் ஆஃப் ஆர்க் எஸ் கேட்டிருக்கு. ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் 10 feet அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ எப்பயும் போல தான் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. சரிங்களா சொல்கிறது? மறந்துடாதீங்க. எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ரேடியஸ் வந்து கொடுத்துருந்துச்சு ஆர் ஈக்குவல் டு 10 feet. சென்டர் ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 41 டிகிரி. அப்போ ஆர் வந்து 10 feet, தீட்டா 41 டிகிரி. ரேடியனுக்கு மாற்றையில் π/180. அப்போ அடித்தோம்னா 41 into 22/7 ஹோல் டிவைடட் பை 10க்கு ஒரு 0 அடிச்சுக்கோ. அப்போ மிச்சம் 18. அப்போ சரி பண்ணோம்னா 451 டிவைடட் பை 63 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி பார்க்கையில் ஆன்சர் தனியாக எடுத்து பாரு. 7.16 feet அப்படின்னு வருது. 7.16 feet அப்படின்னு வருது. டிவைட் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. நிதானமாக செய். எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா தான் இந்த மாதிரி சம்முக்கு ஃபுல்லாக. எஸ்ன்றது லென்த் ஆஃப் ஆர்க், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், தீட்டான்றது சென்ட்ரல் ஆங்கிள். ஓகே, அந்த ஆங்கிள் மெஷர் பண்ணி செய்யணும். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். Question number 7. If in two circles arcs of the same length, ரெண்டு சர்க்கிளுடைய ஆர்க் வந்து சேம் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டு சர்க்கிளுடைய ஆர்க் வந்து சேம் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டுடைய சர்க்கிளுடைய ஆர்க் வந்து சேம் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த எஸ்ஸுனா இதுவும் எஸ்ஸு அப்படின்ட்டு. சரிங்களா? சென்ட்ரல் ஆங்கிள் வந்து ஒன்றுக்கு வந்து 60 டிகிரி கொடுத்துருக்கு, ஒரு இதுக்கு 75 டிகிரி கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரேஷியோ ஆஃப் த சர்க்கிள் கேட்டிருக்கு. R1 ரேடியஸுடைய இதை கேட்டிருக்கு. ஒன்று R1 வச்சுக்கோ, ஒன்று R2ன்னு வச்சுக்கோ. அது கேட்டிருக்கு. R1 என்ன, R2 என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இதுதான் இங்கே கணக்கு. பார்த்துக்க. இது வந்து S1 வேணால் வச்சுக்கோ, S2ன்னு வச்சுக்கோ. சரி, ஈக்குவல்ஸ் அப்படின்றனால S1 ஈக்குவல் டு S2ன்னு எடுத்துக்கோ. கொடுத்துருந்தான் பாரு அவன். லென்த் ஆஃப் ஆர்க்கு வந்து சேம் லென்த்து கொடுத்துருந்தான்ல, அதனால் நான் எடுத்துட்டேன். S1 ஈக்குவல் டு S2 கிவன் இது. அப்போ R1 தீட்டா ஈக்குவல் டு R2 தீட்டா 2 ஈக்குவல் டு R1 அப்படின்றது வந்து தெரியாது. தீட்டா 1 வந்து 60 டிகிரி இன்ட்டு π/180 ரேடியன் மாத்திரம். R2 தெரியாது இன்ட்டு 75 இன்ட்டு π/180 மாத்திரம். அப்போ R1 இன்ட்டு என்ன வரும்? அது ரெண்டையும் π/180 அடிச்சிடலாம், π/180 அடிச்சிடலாம்ல அப்படியே. அப்போ R1/R2 ஈக்குவல் டு 75/60 வருது. அப்போ R1/R2 ஈக்குவல் டு அடித்தோம்னா 12 5 60. சரிங்களா? ஓரஞ்சு 5 5 25, 15
அப்படின்னு வருது பை 12ன்னு. அதையும் அடித்தோம்னா 3 15 5 டேபிளில் சாரி 5 3 சார் 15 5 இது 3 டேபிள் அடிப்போம். 5 3 சார் 15 4 3 சார் 12. அப்போ R1 ரேஷியோ R2 இஸ் ஈக்குவல் டு 5:4 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் இதனுடைய அர்த்தம். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே குட். 5 டிகிரி வருது. அப்போ 5 இன்ட்டு ஒரு டிகிரிக்கு 60 மினிட்னால 5 இன்ட்டு 60 மினிட்டை மட் பண்ணி 300 மினிட்னு எடுத்துட்டேன். அதை மறுபடியும் மாற்றி கொண்டு வந்தால் என்ன வருது? மினிட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து செய்யலை, செகண்டில் ஆன்சர் வருது. 27 மினிட் எடுத்துட்டேன். 27 மினிட் எடுத்த பிறகு ரிமைனிங் என்ன வருது அப்படின்ட்டு பார்க்கணும். 3 வருது. ரிமைனிங் என்ன வருது? 3 வருது. அப்போ 3 இன்ட்டு 1860 அப்போனா என்ன ஆயிரும்? 180ன்னு வந்துடும். அப்போ 180யை 11 மறுபடியும் 11 டிவைட் பண்ணோம்னா என்ன? 1 11 சரியா? 1 11 11. அடுத்து என்ன ஆகும் அப்படின்றது தான் இங்கே கதை. 1 11 11 மிச்சம் என்ன ஆகும்? 70. 6 11 66. அப்போ 16 அப்படின்றது செகண்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அடுத்தடுத்து சரியாக 60ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு போகிற மாதிரியே பாரு. பொறுமையாக நிதானமாக அடுத்தடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு போகிற மாதிரியே பாரு 60ஆல். அதுதான் இங்கே புத்திசாலித்தனம். குட். நெக்ஸ்ட்டு 9th சம். நெக்ஸ்ட்டு 9th சம்மில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. அண்ட் ஏரோப்ளைன் ப்ரொப்பலர் ரொட்டேட் 1000 டைம்ஸ் பெர் மினிட். ஒரு நிமிடத்திற்கு 1000 முறை சுழல்கிறது. அதான் அர்த்தம். ப்ரொப்பலர் அப்படின்றது சர்க்கிளாக இருக்கும், உள்ள விங்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதான் சரியா சொல்கிறது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிகிரி எ பாயிண்ட் ஆன் த எட்ஜ் ஆஃப் த ப்ரொப்பலர் வில் ரொட்டேட் இன் 1 செகண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது பெர் மினிட்டுக்கு ப்ரொப்பலர் வந்து 1000 டைம்ஸ் பெர் மினிட்னு சொல்லியிருக்கு. ரொட்டேட்டு ப்ரொப்பலர் ரொட்டேட் வந்து பார்த்துக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்க. ப்ரொப்பல்லர் வந்து ரொட்டேட் வந்து 1000 டைம்ஸு பெர் என்னடா மினிட்னா 60. அப்போ 1 செகண்டுக்கு வரணும் அப்படின்னா 1000 வந்து 60ஆல் டிவைட் பண்ணால் தான் ஒரு செகண்டுக்கு என்ன சுற்றுச்சுன்னு தெரியும். சரியா சொல்கிறது? 1 செகண்டுக்கு எவ்வளவு? 50/3 டைம்ஸ் சுற்றி இருக்குது அப்படின்னு அர்த்தம். 1 செகண்டுக்கு ப்ரொப்பலர் சுற்றுனது. ஒரு நிமிஷத்துக்கு 60 மினிட்னு சொல்கிறோம்ல, என்னது 60 மினிட் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அதை 1 செகண்டுக்கு கண்டுபிடிக்கிறனால டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 செகண்டுக்கு 50/3 டைம்ஸ் வந்து ப்ரொப்பலர் ரொட்டேட் ஆகுது. சரி, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான் அப்படின்ட்டு பாரு. என்ன கேட்டிருக்கான் பாரு அப்படின்னா பார்த்து நிதானமாக. 1 டைம்ஸுக்கு 360 டிகிரி. சரி, ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு டைமுக்கு 360 டிகிரி. அப்போ 50/3 டைம்ஸ்க்கு ரொட்டேஷனுக்கு 360 இன்ட்டு தானே 5/3 தானே. அப்போ அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 12 120 6000 வருது. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. கணக்கு புரியுதான்னு பார்த்துக்க. ஈஸி. 6000 டிகிரியில் ரொட்டேட் ஆகுது. 1 டைம் கண்டுபிடிச்சிட்டு அதை நான் அப்படியே மாற்றிட்டேன். ஏன்னா அவன் செகண்டு கேட்டிருக்கான் பாரு. ரொட்டேட் இன் 1 செகண்ட். ப்ரொப்பலர்
ரொட்டேட்டின்னு என்னது 1 செகண்டு கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனை பாகைகள் கிடைக்கும்னு கேட்டிருக்கான். எத்தனை பாகைகள் அப்படின்னா ஆங்கிள் கேட்டிருக்கு. சரியா சொல்கிறது டிகிரி, நம்பர் ஆஃப் டிகிரி கேட்டிருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதா சொல்கிறது? ப்ரொப்பலர் அப்படின்றது விங்ஸ் மாதிரி இருக்கும்ல உள்ளேயே, அந்த மாதிரி இருக்கும்ல, அதுதான் ப்ரொப்பலர் அப்படின்றது. மறந்துடாத. சரி, tenth sum, question number. Good. A train is moving on a circular track of 1500 meter radius. ஒரு ட்ரெயின் வந்து சர்க்குலர் ட்ராக்ல மூவ் பண்ணுது. சரியா? அதனுடைய ரேடியஸ் வந்து 1500 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதனுடைய ஸ்பீடு கொடுத்துருக்கு. ஸ்பீடு அப்படின்றது வந்து ஸ்பீடு கொடுத்துருக்கு 66 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? கொஸ்டினில் செகண்டுக்கு கேட்டிருக்கு, 20 செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம வந்து செகண்டுக்கு கிலோமீட்டரை செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்டுக்கு 66 இன்ட்டு மறந்துடக்கூடாது 5/18 மீட்டர் பர் செகண்ட். இதை நான் வச்சுக்கிறணும். இதுதான் ஸ்பீடு. எதுக்கு மாத்திரம்? மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றினோம்னா 5/18. சரியா? இது 1 செகண்டுக்கு, மீட்டர் பர் செகண்ட்னால 1. அப்போ 20 செகண்டுக்கு சொன்னோம்னா 20ஆல் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 66 இன்ட்டு 5/18 இன்ட்டு 20. அப்போ அடிச்சிட்டோம்னா 1100 டிவைடட் பை என்னது 3 மீட்டர் என்ன வருது அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? எது 20 செகண்டில் ஆங்கிள் வந்து இதுதான் கண்டுபிடிச்சிருக்க. 1100/3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மீட்டர் அப்படின்ட்டு. லென்த் ஆஃப் ஆர்க். சரியா சொல்கிறது? லென்த் ஆஃப் ஆர்க் கண்டுபிடிச்சிருக்கோம் 20 செகண்டுக்கு. அப்போ நம்ம இங்கே வரையில் S is equal to r theta. S வந்து 1100/3, r 1500 theta. ரைட்டு. அப்போ 1100/3 இன்ட்டு 1/1500 ஈக்குவல் டு தீட்டா. அடிச்சிடலாமா? அடிச்சிடலாம். அப்படின்ட்டுனா என்ன வரும்? 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். 11/3 இன்ட்டு 15 ஈக்குவல் டு தீட்டா. சரியா சொல்கிறது? அப்போ தீட்டா ஈக்குவல் டு 11/45. இதை வந்து நம்ம எதாக மாற்றணும்? டிகிரியாக மாற்றணும். டிகிரியாக மாற்றணும்னா 180/π. அப்போ 11/45 இன்ட்டு 180/22/7. அப்போ 11/45 இன்ட்டு 180/22 இன்ட்டு 7 அடித்தோம்னா 22 2 டைம்ஸ் 90 2 டைம்ஸ் ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு 14 டிகிரி. தீட்டா ஈக்குவல் டு 14 டிகிரி அப்படின்றது ஆன்சர். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. நிதானமாக நிறுத்தி பார்த்துக்கோ, அவசரப்பட்டுறாம. சரியா? ரைட், குட். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சம், 11th சம். 11வது சம், 11th சம். A circular metallic plate of radius 8 centimeter. 8 centimeter. Thickness T 6 millimeter. Melted into molded into a pie. A sector of the circle with the thickness of radius 16 centimeter, thickness 4 millimeter. Find the angle of the sector அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா சொல்கிறது? சர்க்குலர்
மெட்டாலிக் பிளேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு சர்க்குலரில் ஷேப்பில் உள்ள இந்த மாதிரி வட்டத்தில் உள்ள சர்க்குலர் ஷேப்பாக உள்ள ஒரு இது வச்சுக்க, அப்படி பிளேட்டு தட்டு அப்படி கீழே திக்னஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. இது ரேடியஸ் அப்படின்ற தட்டு அப்படி கோலை மாதிரி இது கப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு தட்டை மெஷர் பண்ணுற மாதிரி பார்த்து ஒரு திக்னஸோட வச்சுக்கோ. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறான், இப்படி சொல்கிறான் ஒரு தட்டு இப்படி சொல்கிறான். என்னன்னு தெரியுதாடா, இது செமிசருக்கு அந்த இதில் ஆர்க்குடா, லென்த் ஆஃப் ஆர்க் கட் பண்ணுற மாதிரி அது மாதிரி தயாரிக்கிறாங்க. இதுதான் ஆர்க்கு, இதுதான் ஆறு, இது தீட்டா, இது எஸ்ஸு. புரியுதா? அப்படி சொல்கிறான். இந்த மாதிரி செஞ்சால் தீட்டா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறான். நான் சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்கோ. இதை மெல்ட்டு பண்ணி இதை கன்வெர்ட் பண்ணுறான், இதை மாற்றுறாங்க. இந்த மாதிரி இதோடைய எம்எம் வந்து 6 mm திக்னஸ்ஸு. இதை 4 mm மாற்றுறாங்க. 4 mm மாற்றுறாங்க. ரேடியஸ் வந்து சரியா சொல்கிறது, ரேடியஸ் வந்து இது 8 சென்டிமீட்டர் ரேடியஸு. இது வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ சொல்கிறாங்க பார்த்துக்க. அதில் கொஸ்டின்லே இருக்குது, திக்குன்னு சொல்லியிருக்கான். இதை ஃபுல்லாக நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி 2 படம் போட்டு செய்யலாம். புரியுதா சொல்கிறது? அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அந்த இது ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பைன்றது வந்து செக்டார் பீஸு. பைன்றது வந்து செக்டார் பீஸுன்னா அடுத்தது உள்ளது அப்படி சொல்லுவாள். செக்டார் வித் எ திக்னஸ் அப்படின்னு அர்த்தம். செக்டார் வந்து திக்னஸுடன் கூடியது, வித் திக்னஸ் எப்படி அர்த்தம். அப்போ இதுக்கு வந்து வால்யூம் வந்து πr² வச்சு மெல்ட் பண்ணுறதுனால அதே வால்யூமத்தை மாற்ற முடியும். θ/360 πr² வச்சுன்னு அர்த்தம் இதுக்கு. இதுவும் அதே தான், பை தான். ஆனால் இது வந்து ஆங்கிள் உள்ளதுனால அதை எழுதுகிறோம். பை கேன்சல் பண்ணு. இது r². இது வந்து ஸ்லிப் இதுக்கு உள்ளது 8 × 8. ஹச்சு திக்னஸ் வேணும். ஹச்சு 8² திக்னஸ் என்னது, மில்லிமீட்டரை வந்து இதுதான் மாத்திரம். அங்கிட்டு சென்டிமீட்டராக இருக்குது. அப்போ 10ஆல் டிவைட் பண்ணிக்க. ஈக்குவல் டு θ/360 இன்ட்டு r1² 16 × 16. ஹச்சு 4 மில்லிமீட்டர்னு இருக்குது. அப்போ 4/10 சென்டிமீட்டராக மாற்றியாச்சு கணக்கை. 8 சென்டிமீட்டருன்றதுனால சென்டிமீட்டரை, அதாவது மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா 1/10. சரியா? அப்போ அடிச்சுக்கோ, எதாவது அடிக்கலான்னு பார்த்து அடிச்சுக்கோ பொறுமையாக. 10க்கு 10 இது ரெண்டையும் அடித்தோம்னா 2 சரியா? அடுத்து இது 2 அடிக்கலாம், 2 3 அவ்வளோதான் அடிக்க முடியும். அப்போ என்ன வந்துச்சு, θ ஈக்குவல் டு 3 × 360 டிவைடட் பை 2 × 4 அடித்தோம்னா 4 9 36 90. இதையும் அடிச்சிட்டோம்னா 45 135 டிகிரி. இதை வந்து நம்ம ரேடியனாக மாற்றணும் அப்படின்னா 135 டிகிரி இன்ட்டு 180 டிகிரி, π/180. அப்போ 135 டிகிரி இன்ட்டு
இன்ட்டு இன்ட்டு 180 அடித்தா என்ன ஆகும் பாரு, 3π/4 வருது. அடித்தா என்ன வருது, 3π/4ன்னு வருது. அப்போ அடித்தோம்னா 3π/4 அப்படின்னு அர்த்தம். அப்போ கணக்கு சென்டிமீட்டரை மாட்டி செஞ்சுருக்கேன், ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கேன். 3π/4 அப்படின்னு அர்த்தம். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ.